92 சங்கீதம் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம், 3 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவே, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு காண்டாமிருகத்தின் கொம்பு. அதாக்கும் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு காண்டாமிருகத்தின் கொம்பு. தொடக்கத்தில் அதற்கு ஒரு முன்னுரையாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் அனாயிண்டிங், அபிஷேகத்தின் வகைகள், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதனாலேயாக நான் நீங்கள் கொஞ்சம் எழுதி கொள்ளும்படி உங்களை கேட்டது. அபிஷேகத்தின் வகைகள், பல வகையான அபிஷேகம் பைபிளில் உண்டு. ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 10:1. சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. எல்லாரும் அந்த முதல் வரிசையில் கடைசியில் போட்டிருக்க வார்த்தை வாசிங்க, நல்ல சத்தமாக வாசிங்க. தைல குப்பி மறக்கக்கூடாதீங்க, தைல குப்பி. அப்போ பைபிளில் உள்ள ஒரு வகை அபிஷேகம் என்னன்னு கேட்டால், பாட்டில் ஆஃப் அனாயிண்டிங். பாட்டில் ஆஃப் அனாயிண்டிங். சில வேதாகமங்களில் ஃப்ளாஸ்க்னு போட்டிருக்கும். தைல குப்பி. தைல குப்பி அபிஷேகம் கிடைத்தது சவுலுக்கு. யாருக்கு என்ன வகையான அபிஷேகம் என்பதை கொஞ்சம் தாண்டி நான் சொல்லுவேன். அப்போ 1 தைல குப்பியின் அபிஷேகம். 2வது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அப்போ உங்களுக்கு 2 வித்தியாசமான வார்த்தைகள் கிடைச்சிருக்கு. 1 தைல குப்பி, இன்னொன்று தைல கொம்பு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குப்பிக்கும் கொம்புக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சிருக்கும். சவுலுக்கு தைல குப்பினால் அபிஷேகம் கிடைச்சு. அதற்கு காரணம் 1, அவன் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். அதனால் அவனுக்கு தைல குப்பி அபிஷேகம் கிடச்சி. தைல குப்பி அபிஷேகம் கிடைச்சா 2 பிரச்சனைகள் உண்டு. 1, நிலை நிற்க முடியாது. சவுல் மரணம் வர கர்த்தரை பின்பற்றுவான்னு கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன் கேரண்டி கொடுக்க முடியாதுன்னா, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அது ஒரு பயங்கரமான வசனமாக்கு நீங்க மறக்க கூடாது. ஒருவேளை இங்க நின்று துள்ளி சாடி நான் இந்த ரூஃபில் போய் இடிச்சா வர நான் பின்வாங்கி போவனா இல்லையான்னு கர்த்தருக்கு முன்னமே தெரியும். அது எப்படி தெரியும்? உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அப்போ சவுல் நிலை நிற்க முடியாது. 2, சவுலினுடைய குமாரன் அரசனாக முடியாது. ஏன்னா குப்பி அபிஷேகம் பிள்ளைகளுக்கு போகாது. குப்பி அபிஷேகம் ஒரு ஜெனரேஷனுக்கு தான். தகப்பனுக்கு, சவுலுக்குன்னா சவுலுக்கு மட்டும், அடுத்த சந்ததிக்கு அது புறப்பட்டு போகாது. அதாக்கும் குப்பி அபிஷேகம். அப்போ அவன் பென்யமீன் கோத்திரத்தான். அவன் நிலநிற்க முடியாது. அவன் பிள்ளை அரசனாக முடியாது. ஏன்னா அவனுக்கு விழுந்தது அனாயிண்டிங் பாட்டில், அபிஷேக குப்பி, தைல குப்பி. ஆனால் மறுபக்கம் பாருங்க, கொம்பு அபிஷேகம். கொம்பு அபிஷேகம் யூத கோத்திரத்தார்களுக்கு கிடைக்கும். அப்போ பென்யமீன் கோத்திரத்தானுக்கு குப்பியும், யூத கோத்திரத்தார்களுக்கு கொம்பு அபிஷேகம் கிடைக்கும். கொம்பு அபிஷேகம் கிடைத்தா அவனுடைய பிள்ளை என்னானாலும் அரசனாவான். கொம்பு அபிஷேகம் கிடைச்சா
அவன் எக்காலத்திலும் பின்வாங்குவதில்லை. எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நம்புறேன். குப்பி அபிஷேகம் பெற்றவன் நிலநிற்க முடியாது, கொம்பு அபிஷேகம் பெற்றவன் பின்வாங்க முடியாது. அப்போ கொம்பு அபிஷேகம். இனி கொம்பு அபிஷேகம்னு சொல்லும்போது எந்த கொம்புன்னு அந்த பகுதிகளை வாசிக்கும்போ நமக்கு தெரியாது. அந்த பகுதி தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பகுதியை வாசிக்கும்போ அது என்ன கொம்பு அப்படின்னு சொல்லலை, அங்கே தைல கொம்பு அப்படின்னு சொல்லியிருக்கு, வேற ஒன்றும் சொல்லலை. இது 2வது வகை அபிஷேகம். இதை பற்றி நான் கொஞ்சம் தாண்டி சொல்லுவேன். 3வது வகை அபிஷேகம் 45ஆம் சங்கீதம் 7வது வசனம். 45ஆம் சங்கீதம் 7வது வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைல அபிஷேகம் என்ன பயங்கரமா இருக்கு இல்லையா? ஆனந்த தைல அபிஷேகம். ஆங்கிலத்தில் ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் அப்படின்னு போட்டிருக்கும். ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். சில வேதாகமங்களில் ஆயில் ஆஃப் ஜாய் அப்படின்னு போட்டிருக்கும். ஆனந்த தைல அபிஷேகம். அதனாலேயாக்கும் கல்யாண வீடுகளில் 45ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறது. ஏன் 45ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறாங்கன்னு கேட்டால் குடும்பமா சந்தோஷமா வாழுங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்போ தைல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். ஆனந்த தைல அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, குப்பி அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும்? பென்யமீன் கோத்திரத்துக்கு. கொம்பு அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும்? யூதா கோத்திரத்துக்கு. ஆனந்த தைல அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3வது வசனம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். இப்போ சொல்லுங்க, ஆனந்த தைல அபிஷேகம் யாரு கிடைக்கும்? யாரு கிடைக்கும்? துயரப்படுகிறவர்களுக்கு. இந்த மாலை நேரத்தில் வெளியில யாரோடும் சொல்ல முடியாத துயரங்களோட இந்த ஜபத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? நானும் இந்த மாலை நேரத்தில் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். எப்படி வந்திருக்கிறேன் தெரியுமா? ஆனந்த தைலத்தோட வந்திருக்கிறேன். ஆனந்த தைலத்தோட வந்திருக்கிறேன். இந்த ராத்திரி மகா பிரதான ஆசாரியர் ஆனந்த தைலத்தை எடுத்து மவுண்ட் சர்ச்சின் மேல ஊற்றி விடுகிறார். அப்போ துயரம் நிறைந்தவர்களுக்கு கிடைக்கும் ஆனந்த தைல அபிஷேகம். இந்த அபிஷேகம் இயேசுவுக்கு கிடைச்சு. இந்த அபிஷேகம் யாருக்கு கிடைச்சு? இயேசுவுக்கு கிடைச்சி. அது எங்க சொல்லி இருக்கு? இந்த அபிஷேகம் யாரு இயேசுவுக்கு கிடைச்சுன்னு எபிரேயர்களை நிருபத்தில் சொல்லி இருக்கு. இயேசுவுக்கு கிடைச்சது ஆனந்த தைல அபிஷேகம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை கையில் எடுங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை சொல்லி இருக்கு. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். 45ஆம் சங்கீதத்தில் சொன்ன அதே வசனம் இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆனந்த தைல அபிஷேகம் கிடைச்சதுன்னு சொல்லி இருக்கு. ஏசாயா யாரு கிடைக்கும்னு சொல்றாரு? யாரு கிடைக்கும்? துயரப்படுகிறவர்களுக்கு. ஆனா துயரப்படாத இயேசு கிடைச்சிருக்கு. யாரு கிடைக்கும்? பேசுங்க. துயரப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற அபிஷேகம் யாரு கிடைச்சிருக்கு? துயரம் இல்லாத இயேசு கிடைச்சிருக்குன்னு நீங்க சொன்னீங்க. இனி மாற்றி சொல்லக்கூடாதுன்னு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஏசாயா 53 அதனுடைய 3.
அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும். என்ன என்ன துக்கம் நிறைந்தவர். அவர் வெறும் துயரப்பட்டவர் அல்ல, அவர் துக்கம் நிறைந்தவர். இப்ப சொல்லுங்க, ஏன் இயேசுவுக்கு ஆனந்த தைல அபிஷேகம் கிடைச்சு? ஏன்? துக்கம் நிறைந்ததுனால. இந்த மாலை நேரத்தில் துக்கம் நிறைந்த கொல்கொதாவில் கெட்சமனே தோட்டத்தில் லாசருவின் கல்லறைக்கு முன்னே அங்கே எல்லாம் வச்சு துக்கம் நிறைந்தவரை பரலோகத்தின் தேவன் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணது உண்மையானோ, இந்த ராத்திரி இந்த இடத்துல வைத்து துக்கத்தோட நிரம்பின துக்கத்தோட வந்திருக்கிற சிலரை இந்த கூடுகை முடியும் முன்னே, இந்த கூடுகை முடியும் முன்னே ஆண்டவர் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ண போகிறார். ஒரு 500 ஹோலோ பிரிக்ஸ் எடுத்துட்டு வந்த ஒரு லாரி ரோட்டுக்கு சைடில் அப்படியே சரிஞ்சு நிற்கு. எத்தனை ஹோலோ பிரிக்ஸ்? 500 ஹோலோ பிரிக்ஸ் எடுத்துட்டு வந்த லாரி ரோட்டுக்கு சைடில் அப்படியே சரிஞ்சு நிற்கு. இந்த லாரியை இனி தூக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல எதை இறக்கணும்? முதல்ல அதுக்கு மேலே இருக்கிற கல்லெல்லாம் இறக்கணும். இறக்குனாதான் அந்த லாரியை ஒன்று அசைக்க முடியும். அதே நேரத்தில் ஒன்று யோசிச்சு பாருங்க, அத்தனை 500 கல்லு இறக்க ஒரு 500 பேர் தேவை. 500 பேரும் சேர்ந்து அப்படி கல் இறக்கலான்னு யோசிச்சுட்டு நிற்கும்போ அந்த வழியா வருது ஒரு கிரெயின். புரியல உங்களுக்கு? அந்த வழியா வருது ஒரு கிரெயின். கிரெயின்ல உள்ள டிரைவர் சொன்னாரு, யாரும் ஒரு கல்லும் இறக்க வேண்டாம், என் வண்டி லாரியோட தூக்கும். ஹல்லேலூயா. நிரம்பின துக்கத்தை தூக்கி எறிகிற ஆனந்த தைலம். அத்தனை பேரு கண்ண மூடணும், அத்தனை பேரும் வாய திறக்கணும். கடன் பிரச்சனையின் துக்கம், பலவீனத்தின் துக்கம், எதிர்காலத்தின் துக்கம், பிள்ளைய பற்றின துக்கம், வீட்டை பற்றின துக்கம், வாழ்க்கையை பற்றின துக்கம், குடும்பத்தை பற்றின துக்கம், வாழ்க்கையை பற்றின துயரங்கள் அத்தனை சுமந்து கொண்டு வந்திருக்கிற உங்களை இந்த ராத்திரி மொத்த துயரங்களையும் ஒரு நொடி பொழுதுல தூக்கி எறிகிற ஆனந்த தைலத்தால் ரகத்தரா அல்ஹந்தரா. நல்லா நிரம்புங்க. கண்ணை மூடி வாய திறந்து நல்லா நிரம்புங்க. ஆனந்த தைல அபிஷேகம் விட்டு கொடுக்கிற எல்லா பாத்திரங்களையும் அது பாய்ந்து வருகிறது. கண்ணை மூடி விட்டு கொடுத்து பெற்றுக் கொள்ளுங்க. ரிபா கபா தூராபா அல்ஹந்தரபா ரேந்தரபரபா. எந்த துக்கத்தை இந்த நாளில் நீ சுமந்து கொண்டு வந்தாய் அதை தூக்கி எறிகிற ஆனந்த தைலம். அப்போ பென்யமீன் கோத்திரத்துக்கு குப்பி அபிஷேகம், யூதா கோத்திரத்துக்கு கொம்பு அபிஷேகம், துயரப்படுகிறவர்களுக்கு ஆனந்த தைல அபிஷேகம். ஆனந்த தைல அபிஷேகம் துயரங்களை மாற்றுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க உள்ள இருக்குமானால், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவையான தீர்க்கதரிசியின் மனைவியானவள், விதவையானவள் எலிசாவிடத்தில் வந்து சொல்றா, நிக்க முடியல, பெரிய பிரச்சனையா இருக்கு. அவர் கேட்கிறார், ஆமா உன்னிடத்துல என்ன இருக்கு? அவ சொல்றா, என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. உடனே தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா? அது எண்ணெய் அல்ல, அது உன் துயரத்தை தூக்கி எறிகிற ஆனந்த தைலம். அத்தனை பேரு கண்ணை மூடணும். அத்தனை பேர் 2 நிமிஷம் கண்ணை மூடி, இந்த தைலம் போதுமா ஓ பிரச்சனைகளை தூக்கி எறிய, அந்த கடன் பிரச்சனை இருந்து வெளியே வர, அந்த அவமானத்தில் இருந்து வெளியே வர இந்த தைலம் போதுமா? கண்ணை மூடி நிரம்புங்க. இந்த கூடாரத்தில் அது ஊற்றப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த மாதத்தின் தொடக்க நாளில் கர்த்தர் தமது தைலத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ பெரிய துக்கத்தோட, ஏதோ பெரிய துயரத்தோட நீ வந்திருக்கிறாய். அந்த துயரத்தை மாற்றுகிற தைலம் பாய்கிறது.
பைபிள்ல சொல்லி இருக்கிற அடுத்த வகை, அபிஷேகத்தின் அடுத்த வகை 23ஆம் சங்கீதம் 4வது வசனம், 23ஆம் சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அங்க 45ஆம் சங்கீதத்தில் நாம வாசிச்ச என்ன வகை அபிஷேகம்? ஆனந்த தைலம். ஆனந்த தைலம். இங்க வாசிக்கிறது என்ன அபிஷேகம்? எண்ணெய் அபிஷேகம். ஒரு தடவை சொல்லுங்க. எண்ணெய் அபிஷேகம் யாரு கிடைக்கும்? 1வது வசனம், 23ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். ஆடுகளுக்கு கிடைக்கும். அப்போ எண்ணெய் அபிஷேகம் யாரு கிடைக்கும்? குப்பி அபிஷேகம் யாரு கிடைக்கும்? தைல அபிஷேகம் யாரு கிடைக்கும்? கொம்பு அபிஷேகம் யாரு கிடைக்கும்? யாரு கிடைக்கும்? எண்ணெய் அபிஷேகம் ஆடுகளுக்கு கிடைக்கும். மவுண்ட் சர்ச் இருக்கு இல்லையா, மவுண்ட் சர்ச் இது போல ஆக்கும் இஸ்ரவேல் ஆடுகள். சில ஆட்கள் ஆரம்பம் முதல் மரணம் வரை 5 ஆடு. எத்தனை ஆடு? 5 ஆடு. மவுண்ட் சர்ச் அப்படி இல்லை. மவுண்ட் சர்ச் இனி அங்கோட்டு மந்தையா பெருகோ, பெற்று பெருகோ, வளர்ந்து பெருகோ. யாக்கோபுடைய லாபானுடைய வீட்டுல ஆடு குட்டி போட்டது போல நான் இது உங்களை உசுப்பேற்றும்படி சொன்னதல்ல. நான் அந்த பிரியற்ற தீர்க்கதரிசி ஒன்றும் அல்ல. இது உண்மை. ஆமென். அல்லேலூயா. யாக்கோப லாபானுடைய வீட்டுல வச்சு கோடீஸ்வரன் ஆக்க பெரிய காரியம் ஒண்ணு நடக்கல. 2 தடவை டெலிவரி நடந்த, அவ்வளவுதான். 2 டெலிவரி. 2 டெலிவரியில 2 பரிவாரம். அது நான் சொல்லித்தாரேன். அதை சொல்லிட்டு நான் முன்ன போறேன். நம்ம கொஞ்சம் ஆழமா போகணும். 10 தடவை லாபான் சம்பளத்தை மாற்றினான். ஒரு தடவை லாபான் வந்து பார்க்கறான், என் ஆடெல்லாம் எப்படி இருக்கு? ஆடெல்லாம் அப்படி வெள்ளையா இருக்கு. யாக்கோபை பார்த்து லாபான் சொன்னான், அடுத்த தடவை பிப்ஜியோர் மாதிரி போடுற குட்டி எல்லாம் உனக்கு. எப்படி? பிப்ஜியோர்னா வானவில்லின் நிறம் 7ன்னு சொல்லுவனும் இல்லையா, அப்படி கலரா போடுற குட்டி எல்லாம் உனக்கு. கர்த்தர் உடனே சொன்னாரு, எல்லா ஆடுகளுக்கும் பெயிண்ட் அடிச்சு வெளியே இறக்கி விடக்கு. ஒற்ற டெலிவரி. யாக்கோபு பெரிய பணக்காரன். அடுத்த தடவை லாபான் சொன்னா, இது சரியாகாது. அடுத்த தடவை கலர் எல்லாம் எனக்கு, வெள்ளம் எல்லாம் உனக்கு. அடுத்த தடவை தூதன் சொன்னாரு, ஆடுகளுக்கு வயிற்றுக்குள்ள போய் குட்டி எல்லாம் எப்படி கிடக்குன்னு. தூதன் போய் பார்த்துட்டு சொன்னாய், ஆண்டவரே வானவில்லின் நிறம் 7ன்னு சொன்னது போல கிடக்கு. கர்த்தர் சொன்னாரு, மொத்த கல்லறையும் அழிச்சு விடு. மொத்த கல்லறையும் அழிச்சு விட்டான். அடுத்த டெலிவரியில யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள். ஹல்லேலூயா. இந்த கூடாரத்துல நின்னு இந்த ராத்திரி நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். பெருக போவது, பெருக போவது, பெருக போவது, பெருக போவது. உடபா கடகன கடகன அடகந்தர பிரௌடபா. கேவலப்பட்ட அதே மண்ணில, அவமானப்பட்ட அதே மண்ணில, துயரப்பட்ட அதே மண்ணில, துயரப்பட்ட துக்கப்பட்ட அதே மண்ணில பெருக போவது. இப்போ ஆடுகளா மாறணும். 23ஆம் சங்கீதம் யாரு பாட வேண்டியது? ஆடுகள் பாட வேண்டும். நிகழ்காலத்தின் பிரச்சனை என்னன்னு கேட்டா, கரடியும் புலியும் சிங்கமும் எல்லாம் 23ஆம் சங்கீதம். பெரும்பாம்பும் 23ஆம் சங்கீதம் பாடுது. 23ஆம் சங்கீதம் யாரு பாடணும்? ஆடுகளின் சங்கீதம். இப்போ ஆடு, இஸ்ரவேல் ஜனங்களின் ஆடுன்னு சொல்றது மவுண்ட் சர்ச் போல ஆகும். அப்படி நிற்கும். ஒவ்வொன்றுக்கும் 2 பிரச்சனை உண்டு. ஒவ்வொரு ஆடுக்கு 2 பிரச்சனை உண்டு. ஒன்று, நம்ம ஊர்ல உள்ள ஆடுகள் தலையை இப்படி வச்சுட்டு நடக்கும். நம்ம ஊர்ல உள்ள ஆடுகள், இனி நீங்க கவனிக்கணும், தலை இப்படி வச்சுட்டு நடக்கும். இஸ்ரவேல்ல உள்ள ஆடுகள் தலையை இப்படி வச்சுட்டு நடக்கும். யூ see the difference? பாத்தீங்களா? நம்ம ஊர்ல உள்ள ஆடு சீரியல் பார்க்கும், சினிமா பார்க்கும், வால் போஸ்ட் பார்க்கும், டான்ஸ் பார்க்கும்.
அப்புறம் எல்லாம் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பார்க்கும். இஸ்ரவேலில் உள்ள ஆடுகள் இப்படியே நடக்கும். ஆடுகள் இப்படி மேய்ந்து கொண்டே போகும்போது ரெண்டு பிரச்சனை. ஒன்று, ஆடுகள் மேய்ந்து வருகிற இடத்துல பச்சிலை பாம்புகள் இருக்கும். பச்சிலை பாம்பு அது என்ன பண்ணும் தெரியுமா? இப்படி குனிஞ்சு மேய்ஞ்சுட்டே போகிற ஆடுக்க நெற்றியில் வச்சு கொத்தி கொடுக்கும். நெற்றியில் வச்சு கொத்தி கொடுக்கும். அதாவது அந்த பாம்பு ஒரு தடவை கொத்துனா 800 ஆடுகளை கொல்லுகிற விஷம் டெபாசிட் ஆகுமாம். எவ்வளவு? ஒரு கொத்துல 800 ஆடுகள் சாகிற விஷம் ஒரு ஆட்டு கிடைச்சா நிலைமை என்ன ஆகும்? நிலைமை என்ன ஆகும்? கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஆடு செத்து போகும். இப்படி ஒரு பச்சளை பாம்பு துணிஞ்சு இறங்கிச்சுன்னா ஏகப்பட்ட ஆடுகளை கொல்ல முடியும், மெய்ப்பன் காப்பாற்ற முடியாது. ஏன் மெய்ப்பன் காப்பாற்ற முடியாது? ஆயிரக்கணக்கில் ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கிறதுனால எல்லா ஆடுகளுக்கு முன்ன போய் மெய்ப்பன் தோண்டி பார்க்க முடியாது. அது 5 ஆடுள்ள மெய்ப்பன் தோண்டி பார்க்கலாம். எத்தனை ஆடு? 5 ஆட்டுக்கு முன்ன போய் என்னடா கிடக்குன்னு பார்க்கலாம். 1000 ஆடுள்ள மெய்ப்பன் தோண்டி பார்க்க முடியாதுன்னா ஆடுகள் பள்ளத்தாக்குல மேயும், மலையில மேயும், குன்றுகள்ல மேயும், சமவெளிகள்ல மேயும், எல்லா ஆடுகளுக்கு முள்ளுகளுக்கு இடையில மேயும், எல்லா ஆடுகளுக்கு பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, ஆடுகளுக்கு உடம்புல இருந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லுனால ஆயிரக்கணக்கில் ஈக்கள் ஒருமிச்சு வந்து ஆடுகளுக்கு தலையில உட்காரும். எங்க உட்காரும்? ஆடுகளுக்கு தலையில உட்காரும். தலையில உட்கார்ந்துட்டு மூக்குக்குள்ள ஏறி போகும். எங்க ஏறி போகும்? பேசுங்க. மூக்குக்குள்ள ஏறி போய் அந்த மூளைக்குள்ள போய் முட்டை போடும். எங்க போய் முட்டை போடும்? மூளைக்குள்ள போய் முட்டை போடும். இந்த முட்டை, இந்த புழு என்ன பண்ணும் தெரியுமா? ஆட்டினுடைய பிரெயினை சாப்பிடும். பார்க்க நல்லா தான் இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கு. ஆனால் பிரச்சனை எங்க? மூளைக்குள்ள சாப்பிட்டுட்டே இருக்கு. வலி தாங்க முடியாம இந்த ஆடு என்ன செய்யும் தெரியுமா? ஓடி போய் தலைய கல்லில் இடிக்கும். ஓடி போய் தலைய கல்லில் இடிச்சு ஆடி செத்து போகும். இந்த 2 பிரச்சனையில இருந்து என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. பாம்பின் கையில இருந்தும் காப்பாற்ற முடியாது. மூக்கில் பறந்து வந்து உட்காருகிற ஈயின் கையில இருந்தும் காப்பாற்ற முடியாது. ஆனா ஆட விடவும் முடியாது. அதனால மெய்ப்பன் என்ன பண்ணுவான் தெரியுமா? காலையில ஆட வெளியே இறக்கி விடும் முன்னே ஆடு நிற்கும் இல்லையா அந்த கூடு, அந்த கூட்டுக்கு வெளியே வந்து நிற்பான். வெளியே வந்து நின்றுட்டு ஒவ்வொரு ஆடும் வெளியே இறங்கி வரும்போ எண்ணெயில கைய முக்கி அந்த எண்ணெயை தலையில தேய்ச்சி விடுவான். தலையில எண்ணெய் விழுந்த ஆடு நடந்து போகும்போ பாம்பு பயந்து ஓடும். தலையில எண்ணெய் விழுந்த ஆடு நடந்து போகும்போ ஈக்கள் பறந்து போகும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. உன்னை வேட்டையாடும்படி, உன் குடும்பத்தை வேட்டையாடும்படி, உன் எதிர்காலத்தை வேட்டையாடும்படி, உன்னை அழிக்கும்படி உனக்கு விரோதமா தந்திரமா செயல்படுகிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி, நடமாடுகிற பூமியின் ஆவி உன்னை தொடாதபடிக்கு என்னை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறோம். நல்ல கையை தட்டி பாருங்க, நல்ல வாயை திறந்து ராக்கா ஷாக்கா தாரா ரியாந்தாரா. உனக்கு தாக்குதல் இருக்கு, உனக்கு தாக்குதல் இருக்கு, உன் குடும்பத்துக்கு தாக்குதல் இருக்கு. அதனால கர்த்தர் உன் தலையில எண்ணெய் ஊற்றுகிறார். எண்ணெய் பூசப்பட்ட ஆடு ஒரு காலு முன்ன வைக்கும்போ பாம்பு 2 காலு பின்னால வைக்கும். கிருபை உள்ளவன் காலு வைக்கும்போ, அபிஷேகம் உள்ளவன் காலு வைக்கும்போ உடாபா சகதாரா ரியாந்தாரா பிரௌடபத்தாரா. தைரியத்தோட அடுத்த காலவை, தைரியத்தோட அடுத்த காலவை, தைரியத்தோட அடுத்த காலவை. இத்தனை காலம் உன்னை அழிக்கும்படி ரகசியமா போராடின ஆவிகள் சிதறுகிறது.
எண்ணெய் பூசப்பட்ட ஆடு நடந்து போகும்போ அதுக்கு தலைக்கு மேல உட்காரும்படி ஈக்கள் வரும், உட்கார முடியாது. என் பிரச்சனையை ஆவியானவர் பார்த்து கொள்ளுவார். புரியல உங்களுக்கு, புரியல உங்களுக்கு. பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த ராத்திரி நீ ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு. ரிகதர கதனா அடகத்தர கமஹந்தரா ரியந்தர பிரௌட பந்தரா உடபல் கபரபலவா. 5 லேவியராகமம் 21 அதிகாரம் 12வது வசனம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. நான் சொல்லுங்க, கிரீடாபிஷேகம். எலிசபெத் ராணியுடைய தலைக்கு மேல வைக்கப்பட்டிருந்த டயாடத்தினுடைய மதிப்பு 120 கோடி ரூபாய். இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற தேவப்பிள்ளையினுடைய தலைக்கு மேல வச்சிருக்கிற கிரீடம் 120 கோடி ரூபாயை விட அதிகம். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். 6 ஸ்பெஷல் அனாயிண்டிங், விசேஷ அபிஷேகம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். சொல்லுங்க, விசேஷ அபிஷேகம். நல்லா சொல்லுங்க, ஸ்பெஷல் அனாயிண்டிங். ஒரு தடவை கூட சொல்லுங்க. அது இவனுக்கு கிடைச்ச அபிஷேகத்தை மட்டும் ஏன் ஸ்பெஷல் அனாயிண்டிங்னு சொல்ல முடியும்? ஏன் ஸ்பெஷல் அனாயிண்டிங்னு சொல்ல முடியும்னா, நானே ஒரு 5 காரியங்களை சொல்லித்தாரேன். அந்த 5 காரியங்களை நீங்கள் பாருங்க. பார்த்துட்டு இவன் மேலே விழுந்தது ஸ்பெஷல் அபிஷேகம் தானான்னு பாருங்க. பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். முற்பிதாக்கள் சந்தித்த பிரச்சனைகள். முற்பிதாக்கள் சந்தித்த பிரச்சனைகள். 1 இச்சையின் ஆவி. முற்பிதாக்கள் சந்தித்த பிரச்சனை என்ன? இச்சையின் ஆவி. எழுதுறவங்களுக்காக தான் டக்குன்னு சொல்றேன். ஆபிரகாமுக்கு 2 மனைவி, 1 ஸ்டெப்னி. ஆட்டோ ரிக்ஷா மாதிரி. ஈசாக்குக்கு இச்சை நாவி இல்லை. ஈசாக்குக்கு இச்சை நாவி இருந்து. அது எப்படி தெரியும்? ஈசாக்குக்கு இச்சை இருந்தது சாப்பாட்டுக்கு மேலே. மகனே, நான் சாக போறேன், நான் சாகிறதுக்கு முன்ன ருசியா சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? ருசியா சாப்பிட்டு சாகணுங்கிற ஆசை. யாக்கோப பாருங்க, ஆபிரகாம் ஆட்டோ ரிக்ஷா மாதிரினா, யாக்கோபு கார் டிரைவர். ஃப்ரண்டில் 2 டயரு, பேக்கில் 2 டயரு. இந்த பக்கம் லேயாள், இந்த பக்கம் ராகேல், அந்த பக்கம் பில்கால், இந்த பக்கம் சில்பாள். யாக்கோபு பிரச்சனை. இனி அடுத்து அதுக்கு கீழுள்ள சந்ததியை பாருங்க. ரூபன் இச்சை நாவி, யூதா இச்சை நாவி. ஆனா யோசேப்ப பாருங்க, யோசேப் பாருங்க. 1வது பிரச்சனை முற்பிதாக்கள் இச்சை நாவி. 2வது பிரச்சனை பொய்யின் ஆவி. ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்றான். ஆதியாகமம் 20 6, 7, 8. ஈசாக்கு தன் மனைவியை சகோதரி என்றான். ஆதியாகமம் 26 6, 7, 8. அப்போ ஆபிரகாம் மனைவியை சகோதரின்னு சொன்னா, இப்ப யாரு மனைவியை சகோதரின்னு சொன்னது? ஈசாக்கு. அடுத்து யாக்கோபு. யாக்கோபு அடுத்த பேஜ். ஆதியாகமம் 27 அதிகாரம். தகப்பன் கேட்கிறாரு, சத்தமோ யாக்கோபின் சத்தம். இவன் என்ன சொன்னா? இல்ல, நான் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா. ஆள்மாறாட்டம் பண்ணினா. இனி யாக்கோபுக்க பிள்ளைகளை பாருங்க. யாக்கோபுக்க பிள்ளைகள்
யோசேப்பனுடைய வஸ்திரத்தை எடுத்து அதை ரத்தத்தில் முக்கி, இது உம்முடைய உயிரோட இருக்கிறவன் செத்து போனான்னு சொல்லுகிற அளவில் பாருங்க. முற்பிதாக்கள் சந்தித்த முதல் பிரச்சனை இச்சை, முற்பிதாக்கள் சந்தித்த இரண்டாவது பிரச்சனை பொய்யின் ஆவி. ஈசாக்கையும் யாக்கோபையும் ஆபிரகாமையும் அவனுடைய கோத்திர பிதாக்களை மொத்தம் தொட்டப்போ உங்களுக்கு யோசேப்பை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். 3 மலட்டு ஆவி. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் பிள்ளை இல்லாதிருந்தாள். ஈசாக்கின் மனைவியாகிய ரெபெக்காள் பிள்ளை இல்லாதிருந்தாள். யாக்கோபின் மனைவியாகிய ராகேல் பிள்ளை இல்லாதிருந்தாள். அங்கேயும் யோசேப்பை பாருங்க, வித்தியாசம். அடுத்து பஞ்சம். ஆதியாகமம் 12:9-10 ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சம். ஆதியாகமம் 26:1-2 ஈசாக்கின் நாட்களில் பஞ்சம். ஆதியாகமம் 42:1 யாக்கோபின் நாட்களில் பஞ்சம். ஆதியாகமம் 42:1 யாக்கோபினுடைய குமாரனுடைய நாட்களிலும் பஞ்சம். அப்போ அங்கேயும் யோசேப்பை பாருங்க. அப்போ ஆபிரகாம் வேட்டையாடப்பட்டது பஞ்சத்தின் ஆவியால். ஆபிரகாம் வேட்டையாடப்பட்டது மலட்டுத்தன்மையின் ஆவியால். ஆபிரகாம் வேட்டையாடப்பட்டது பொய்யின் ஆவியால். ஆபிரகாம் வேட்டையாடப்பட்டது இச்சையின் ஆவியால். இதுல இருந்து ஈசாக்கால வெளியே வர முடியல, யாக்கோபால வெளியே வர முடியல, யாக்கோபுடைய பிள்ளைகளால வெளியே வர முடியல. ஆனா அங்கே ஒருத்தனுக்கு தலையில விசேஷ ஆவி. முடிக்கல. கொஞ்சம் கவனிங்க. பின்மாற்றத்தின் ஆவி. ஆபிரகாம் பின்வாங்கி எகிப்துக்கு போனா. ஆதியாகமம் 12:9-10 ஈசாக்கு பின்வாங்கி எகிப்துக்கு போக பார்த்தா ஆண்டவர் விடல. ஆதியாகமம் 26:1-2 யாக்கோபு தானியத்துக்காக எகிப்துக்கு போனா. யாக்கோபின் பிள்ளைகள் மொத்தம் எகிப்துக்கு போனார்கள். அங்கேயும் யோசேப்பில் ஒரு வித்தியாசம். இந்த ராத்திரி இந்த கூடுகையில வந்திருக்கிற தேவ பிள்ளையே, 4 தலைமுறையா போராடி கொண்டிருந்த பொய், 4 தலைமுறையா போராடி கொண்டிருந்த இச்சை, 4 தலைமுறையா வேட்டையாடி கொண்டிருந்த அந்த பஞ்சம், 4 தலைமுறையா வேட்டையாடி கொண்டிருந்த அந்த பலவீனம் ஒரே ஒருத்தனை தொட முடியல. ஏன்னா விசேஷ அபிஷேகம். இனி கை தட்டுங்க, இனி வாய தரையுங்க, இனி ஆவியில நிரம்புங்க. இந்த கூடாரத்தை இந்த சாயங்காலத்துல கர்த்தர் 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 விசேஷமா அபிஷேகம் பண்ண போறாரு. போதாது ரகத்த ரகந்தரா ரியந்தரா பந்தரா வத்த பிரௌடபா. 2 நிமிஷம் கண்ணை மூடி நல்ல கை தட்டுங்க, நல்ல வாய தரையுங்க. அந்நிய பாஷை பெற்றவங்க விசேஷ அபிஷேகம் உன் மேல வந்து விழுகிறது. இது சாதாரணமான அபிஷேகம் அல்ல, அசாதாரண அபிஷேகம். அசாதாரண அபிஷேகம். குடும்பக்காரங்க யோசேப்பை பிடிச்ச ஒரு குண்டுக்குள்ள எறிஞ்சாங்க இல்லையா, சகோதரர்கள் தூக்கி எறிஞ்சாங்க இல்லையா ஒரு குழி. அந்த குழி எவ்வளவு அடி ஆழம் தெரியுமா? யோசேப்பை ஒரு கிணட்டுக்குள்ள தூக்கி போட்டது எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்கி காட்டுங்க. எல்லாருக்கும் தெரியும் எத்தனை அடி ஆழம். அது ரொம்ப ஆழம் ஒன்றும் கிடையாது, வெறும் 286 அடி ஆழம். 286 அடி ஆழத்துக்குள்ள, 286 அடி ஆழம் வேண்டாம், 100 அடி ஆழத்துக்குள்ள நம்மளை தூக்கி போட்டாலே போதும். நாம குண்டுக்குள்ள போய் விழுறதுக்கு முன்ன போற வழியிலே பயந்து செத்து போவோம். கர்த்தர் கைவிட மாட்டாரு, கர்த்தர் தாங்குவாரு. ஆனா நாம பயந்து செத்து போவோம். போற போக்கிலே நாம பாடிட்டு போவோம், ஜோதி தோன்றுமோர் தேசமுண்டு,
எங்க ஒருத்தன் 286 அடி குண்டுக்குள்ள விழுந்தான். நான் கேட்கிறேன், யோசேப்பே நீ மரிக்கலையா? அவன் சொல்றான், ஏன் நான் மரிக்கல்ல. நீ எப்படி மரிக்கல்ல? அவன் சொல்றான், நான் விழுந்தது குழிக்குள் அல்ல, நான் விழுந்தது கைக்குள், கர்த்தரின் கைக்குள். ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற அந்த கைக்குள் நீ விழுந்திருக்கிறாய். உலக உன்னை தூக்கி எறியும் போ, மனுஷ உன்னை அவமானப்படுத்தும் போ, உயர்த்துகிற கைக்குள் விழுகிறாய். ஒரு காரியத்தை கூட சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட முன்ன போகணும். யோசேப்பு ஒரு குண்டுக்குள்ள எடுத்து போட்டாங்க இல்லையா? அந்த குழியை பற்றி யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு. யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து பாருங்க. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டி இருந்ததினால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே உள்ள சீகார், பாருங்க சீகார், அந்த பிராக்கெட் போட்டு நீங்க எழுதி வைக்கணும், சீகேம். அதாவது இவன் ஒரு குண்டுக்குள்ள தூக்கி எறிஞ்சாங்க இல்லையா, அந்த ஊரு. அந்த ஊர் இப்ப யாருக்கு கையில இருக்கு? நல்லா வாசிச்சுட்டு சொல்லுங்க, நல்லா வாசி சொல்லுங்க. அந்த ஊர் யாருக்கு பேர்ல இருக்கு? எந்த இடத்துல உன்னை தூக்கி எறிஞ்சாங்களோ அந்த இடத்தை கர்த்தர் கையில தருகிறார். இது போதாது, இது போதாது. எந்த இடத்துல நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ அந்த இடத்தை கர்த்தர் கையில தருகிறார். எந்த இடத்துல தூக்கி வீசப்பட்டாயோ அந்த இடத்தை கையில தருகிறார். யாக்கோபு அறியல்ல, யாக்கோபு அறியல்ல யோசேப்பை தூக்கி போட்டது. ஆனா கர்த்தர் சொன்னாரு, அந்த கிணறை யோசேப்புக்கு எழுதி கொடு. யோசேப்பே, அந்த கிணறு இப்ப யாரோட பேர்ல இருக்கு? அவன் சொல்றான், நான் விழுந்த கிணறு என் பேர்ல இருக்கு, நான் விழுந்த கிணறு என் பேர்ல இருக்கு. நீ தூக்கி எறியப்பட்ட இடம் உன் கையில வரப்போகுது. நீ அவமானப்பட்ட இடம் உன் கையில வரப்போகுது. ஏன்னா உன் தலைக்கு மேல உள்ளது விசேஷாவி. என்ன பயங்கர அபிஷேகம் இல்லையா யோசேப்பு கிடைச்சது. இச்சையின் ஆவி அவனை தொட முடியல, பொய்யின் ஆவி அவனை தொட முடியல, மலட்டு ஆவி அவனை தொட முடியல, பின்வாங்க பண்ணுகிற ஆவி அவனை தொட முடியல. இப்பிரபஞ்சத்துல அன்னைக்கு நம்முடைய முற்பிதாக்களை சோதித்த எந்த வல்லமையோ யோசேப்பை நெருங்க முடியல. ஏன் தெரியுமா? விசேஷ அபிஷேகம். அடுத்தது அக்கினி அபிஷேகம். எனக்கு பின் வருகிறவர், அவர் உங்களை ஜலத்தினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுவார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அக்கினி அபிஷேகம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நெருக்கும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர விடாம தடுக்கும்படி, அங்கங்கே பிரச்சனைகள் வளர்ந்து வரும்போ கர்த்தர் என்னை அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுகிறார், அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இனி நான் என் செய்தியின் தலைப்புக்குள்ள போகணும். இதுவரை நான் பேசிட்டு இருந்தது அபிஷேகத்தின் வகைகளாக்கும். அவன் சொல்றான், காண்டாமிருகத்தின் கொம்பு. காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு தான் உண்டு. எத்தனை கொம்பு? ஒரு கொம்பு. மான் கொம்புன்னு சொன்னா 5-6 கொம்பாகும். காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு. வைல்டு ஆக்ஸ் அப்படின்னு ஆங்கில பைபிள்ல போட்டிருக்கு. ஒன்று சொல்லுங்க, வைல்ட் ஆக்ஸ். அந்த தாவீதுக்கு தலையில விழுந்து இல்லையா கொம்பு அபிஷேகம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? காண்டாமிருகத்தினுடைய கொம்பை வெட்டி எடுத்து அந்த கொம்புக்கு உள்பக்கத்தை கிளீன் பண்ணி அந்த கொம்பில தைலத்தை ஊற்றி கொண்டு போய் அபிஷேகம் பண்ணினால் அது கொம்பு அபிஷேகம். எது? எதை?
யானையின் தந்தத்தை அல்ல, காண்டாமிருகத்தின் கொம்பை. ஏன் காண்டாமிருகத்தின் கொம்பு? ஏன் காண்டாமிருகத்தின் கொம்பு என்பதற்கு 2-3 உதாரணங்களை நாம் பைபிள்ல இருந்து சொல்லிட்டு நாம் வேகமா கொஞ்ச நேரம் நாம் இன்னைக்கு ஆராதிக்க போறோம். கர்த்தர் இந்த கூடாரத்தை முற்றுகையிட போகிறார். காண்டாமிருகம் என்ன பண்ணும் தெரியுமா? ஓடி போய் தரையில குத்தும். என் தமிழ் தப்பா இருந்தா நீங்க சரியா புரிஞ்சுக்கிடணும். ஓடி போய் தரையில என்ன செய்யும்? ஓடி போய் தரையில குத்தும். குத்திட்டு அப்படி தோண்டி எடுக்கும். அப்படி தோண்டி எடுத்து உள்ள இருந்தெடுக்கிற ஆகாரத்தை புசிக்கும். எதை புசிக்கும்? பேசுங்க. மேல்புறத்தில் பார்க்கும்போ பஞ்சம் மாதிரி தெரியும், ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியும். இவ்வளவு ஜோம் பண்ணி பார்த்தேன், ஒரு ஆசீர்வாதம் வராத மாதிரி தெரியும். இவ்வளவு போராடி பார்த்த ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியும். அப்படி ஒன்றும் தெரியாத இடத்துல காண்டாமிருக ஒரு குத்தும். குத்தி அப்படி தூக்கும். குத்தி அப்படி தூக்கும்போ காண்டாமிருகத்தின் கொம்பு 2 இடத்துல குத்திச்சு. அந்த 2 இடத்துல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நாம பார்க்கலாம். 1வது பகுதி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வாசிங்க. அதனுடைய 15வது வசனம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்கார் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். இப்ப பாருங்க, அடியில ஊற்றுக்கண் இருக்கு, மேல மண்ணு போட்டு மூடி இருக்கு. ஜெபிக்கிறவன் தூங்குனா சத்துரு மூடி போடுவான். ஜெபிக்கிறவன் சோர்வா இருந்தா சத்துரு மூடி போடுவான். ஜெபிக்கிறவன் அசதியா இருந்தா சத்துரு மூடி போடுவான். இப்போ ஈசாக்கு பார்க்கிறான் அந்த தேசத்துல. அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? 1வது வசனம் 2வது வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ அந்த தேசத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? பஞ்சம். மறக்க கூடாது நீங்க, தேசத்துல பஞ்சம். பஞ்ச காலத்துல அடியில ஊற்றுக்கண் ஓடுது, மேல பிரச்சனை. அடியில என்ன ஓடுது? ஊற்றுக்கண். மேல என்ன நடந்துட்டு இருக்கு? பிரச்சனை. இப்போ தண்ணி இல்லை. தண்ணி இல்லாதனால ஈசாக்கின் வேலைக்காரர்கள் காண்டாமிருகத்தின் வேகத்தில் போய் ஒரு குத்துனப்போ என்ன நடந்துன்னு பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். கேரூரார் மேய்ப்பிருந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். ஏசேக்கு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வழக்கு, சண்டை, பிரச்சனை. ஒன்னு தோண்டினானா தண்ணி வந்துட்டு சத்துருக்களும் வந்தார்கள். இவன் சொன்னான், சரி எடுத்துக்கிடுங்க, நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் போவோம். ஈசாக்கின் வேலைக்காரர்கள் கொஞ்சம் அந்த பக்கத்தில் போய் தோண்டினார்கள். அங்கேயும் தண்ணி வந்து சத்துருக்கள் வந்தார்கள். அந்த இடத்துக்கு என்ன பேரிட்டான்? சித்னா என்று பேரிட்டான். அதையும் கொடுத்துட்டு போவான். சித்னா அப்படின்னா முடிவெடுக்க முடியாத நிலை, கன்ஃபியூஷன், குழப்பம். 1 ஸ்ட்ரைஃப், பிரச்சனை. 2 முடிவெடுக்க முடியாத நிலை. 2ஐயும் கொடுத்துட்டு போனான். ஈசாக்கு தன் வேலைக்காரனை பார்த்து சொன்னான், அடுத்து ஒரு வெட்ட போறோம். 22வது வசனத்துல அவர்கள் 1 தோண்டினார்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க. கர்த்தர் ஒரு இடம் உண்டாக்கினார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மவுண்ட் சர்ச்சே தீர்க்க தரிசனமாக்கும் இது. கர்த்தர் உனக்கு ஒரு இடம் உண்டாக்கி இருக்கிறார். இது போதாது, இது போதாது, இது போதாது, இது போதாது, இது போதாது. அடகமனா கடகதனா பிரௌடபதனா அந்தூரவல் கனாதனா. கர்த்தர் ஒரு இடம் உண்டாக்கினார்.
ஐயோ ஏசேக்க கொடுத்துட்டு போனேன், சித்தனாவை கொடுத்துட்டு போனேன், இப்ப கர்த்தர் எனக்கு ஒரு இடம் தானே உண்டாக்குனார். அப்படி கிடையாது. காண்டாமிருகத்தின் கொம்பு அடுத்தொரு குத்து குத்துச்சு. அடுத்து குத்தினப்ப என்ன நடந்துன்னு பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம், 32, 33. அந்நாளில் ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அடுத்த வசனம், அவன் அதற்கு ஷேபா என்று பெயரிட்டான். ஷேபா என்று பெயரிட்டான். ஷேபா என்கிற வார்த்தைக்கு 7 என்ற அர்த்தம். ஷேபா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? 7. கீழே பாருங்க, பெயர். கீழே என்ன கிடக்கு? பெயர் என்கிற வார்த்தைக்கு ஊற்று என்ற அர்த்தம். பெயர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஊற்று. இப்ப சேர்த்து சொல்லுங்க, பெயர் ஷேபா அப்படின்னா என்ன? நல்லா சொல்லுங்க. 7 ஊற்று. ஏசேக்கு போச்சு, சித்தனா போச்சு. ஒரொற்ற குத்து குத்துனப்போ 7 ஊற்றுக்கண் பிளந்து வந்தது. கைவிட்டு போனதனுடைய 7 மடங்கு. அத்தனை பேரும் கண்ண மூடணும், அத்தனை பேரும் வாய திறக்கணும். இந்த உபவாசத்துல வெட்டுற வெட்டு 7 மடங்கு. முடியல முடியல முடியல, கவனிங்க, முடியல கவனிங்க. கேரா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பாறைகள் மிகுந்த பகுதி. என்ன பகுதி? பாறைகள் மிகுந்த பகுதி. அந்த காலம் என்ன காலம்? பஞ்ச காலம். எங்க குடியிருக்கிறான்? பாறைகள் நிறைந்த பகுதியில குடியிருக்கிறான். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. 12வது வசனம், ஈசாக்கு பஞ்சகாலத்துல பாறைகள் மிகுந்த இடத்துல, ஒரு தடவோட நான் சொல்றேன், ஈசாக்கு பஞ்சகாலத்துல பாறைகள் நிறைந்த இடத்துல விதைத்தான். காண்டாமிருகத்தின் கொம்பு ஒரு குத்து குத்தினது அந்த வருடம். புரியல உங்களுக்கு? புரியல உங்களுக்கு? புரியல உங்களுக்கு? இந்த தடவை 7 ஊற்று, இந்த தடவை 100 மடங்கு. கர்த்தர் என்னோடு தான் பேசுறாரு அப்படின்னு உறுதி உள்ளவங்க மட்டும் கண்ண மூடணும். கர்த்தர் என்னோடு தான் பேசுறாரு அப்படின்னு உறுதி உள்ளவங்க மட்டும் வாய திறக்கணும். இந்த தடவை ஓங்கி விட்டு ரக்க சக்கத்தாரா, உன் மேல காண்டாமிருகத்தின் அபிஷேகம், உன் மேல கொம்பு அபிஷேகம். சோர்ந்து போயிருக்கிற சபை பலப்படுகிறது. சோர்ந்து போயிருக்கிற சபை பலப்படுகிறது. இந்த ராத்திரி அத்தனை பேரையும் பலப்படுத்துகிறோம். காண்டாமிருகத்தை போல வேகமா ஒரு குத்து குத்து 100 மடங்கு அருக போற. அடுத்த காண்டாமிருகத்தின் கொம்பு குத்தின அடுத்த பகுதி. எல்லாருக்கும் புரியுது இல்லையா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நாம் வெறும் வசனமாக்கும் பேசிட்டு நிக்கிறது. ஒரு அல்லேலியா கூட சொல்லுங்க. காண்டாமிருகம் குத்தின அடுத்த பகுதி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் இருந்து வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்வளவும் போதும், அவ்வளவும் போதும். எல்லாரும் அந்த 2வது லைன்ல போட்டிருக்க ஒரு வார்த்தையை பாருங்க. ஆவிலா தேசம். பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஆவிலா தேசம். ஆவிலா என்கிற வார்த்தைக்கு 7 அர்த்தங்கள் உண்டு. 7ஐயும் சொல்லும்படி நான் நேரம் எடுக்க விரும்பல. 1வது அர்த்தம், ஆவிலா என்கிற வார்த்தையினுடைய முதல் அர்த்தம் விளைச்சலுக்கு உகந்த மண் அல்ல, அன்ஃபர்டைல் லேண்ட். என்ன? எது விதைச்சாலும் விளையாத மண்ணு. அங்க கோதுமை விதைச்சா என்ன செய்யாது? விளையாது. நெல் விதைச்சா என்ன செய்யாது? விளையாது. எது விதைச்சாலும் வளராது. ஏன்னா அது விளைச்சலுக்கு ஏற்ற நிலம் அல்ல. 2வது அர்த்தம் டிசோலேட்டட் லேண்ட். டிசோலேட்டட் லேண்ட்னா பால் நிலம். என்ன?
பாழ்நிலம், என் குடும்பம் ஒரு பாழா போன நிலம், என் வீடு ஒரு பாழா போன நிலம், என் வாழ்க்கை ஒரு பாழா போன நிலம், எவ்வளவு முயற்சி எடுத்து விதைச்சு பார்த்தோம் ஒரு பலன் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம். இந்த ராத்திரி நீ கவனிக்கணும். நீ ஆவிலா தேசம்னா இந்த ராத்திரி அந்த தேசத்துல காண்டாமிருகத்தின் கொம்பு குத்த போவது. ஆவிலா என்கிற வார்த்தையினுடைய மூணாவது அர்த்தம் ரிஜெக்டட், வெறுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட. அப்போ விவசாயத்துக்கு உகந்த நிலம் அல்ல, பாழாய் போன நிலம், தள்ளப்பட்ட, வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட நிலம். அங்க ஒரு நதி பாய்ந்து வருது பாத்தீங்களா? அந்த நதியோட பேர் என்ன? பைசோன். சொல்லுங்க. பைசோன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பொங்கி வழிகிற அபிஷேகம். சொல்லுங்க. அதையாவது சத்தமா சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க. பொங்கி வழிகிற அபிஷேகம் எங்க பார்த்து வருது? ஆவிலா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இப்ப அங்க அந்த நதி எப்படி ஓடுது? ஒரு சுற்றுச்சு. நதி என்ன பண்ணிச்சு? ஒரு சுற்றி. சாத்தான் என்ன சொன்னா தெரியுமா? உன் கதை முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் குடும்பம் முடிஞ்சு போச்சு, உன் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு, இனி நீ மேல வர முடியாது. கர்த்தர் காண்டாமிருகத்தின் கொம்பு கொத்த அபிஷேகத்தை ஆவிலா தேசத்தை பார்த்து ஊற்றி விட்டார். சாத்தான் சொன்னா கதை முடிஞ்சு, இனி விளையாது, இனி ரிசல்ட் வராது, இனி வளர்ச்சி இல்ல, தடைபட்டு விட்டது, அவமானப்பட்டு விட்டாய். கர்த்தர் சொன்னாரு, பைசோன் நதியை பார்த்து சொன்னாரு, போய் நல்லா ஒண்ணு சுற்றணும், போய் நல்லா ஒண்ணு சுற்றணும். 21 நாள் உபவாசத்துல ஆவியானவர் ஒன்ன ஒரு சுத்த போறாரு. காண்டாமிருகத்தின் கொம்பு குத்தி தூக்கும். காண்டாமிருகத்தின் கொம்பு குத்தி தூக்கும். குத்தி தூக்குனப்போ கல்லு, பாறை, மண்ணு, வேஸ்ட் எல்லாம் வெளியே வருது. எல்லாம் வெளியே வந்த பிறகு அத்தேசத்துல கோதுமை விளையாது, அத்தேசத்துல பொன் விளையும், அத்தேசத்துல பொன் விளையும். அது சாதாரணமான பொன் அல்ல, அந்த பொன் நல்லது. அங்கே பிதோலாகு கோமேதக கல்லு உண்டு, வைரக்கல்லு, வைடூரிய, மாணிக்க, மரகத, படிக பச்சை, என்னெல்லாம் உண்டோ எல்லாம் உள்ள கிடக்கு, எல்லாம் உள்ள கிடக்கு. ஓங்கி ஒரு அடி அடிக்க போறோம். ஆவியானவர் இறங்கி இந்த கூடாரத்தை சுத்த போறாரு. ரிபா கபரபலபா அல் கபரபலபா சந்தரபலபா. என்ன பயங்கரமா இருக்கு இல்லையா? நீங்க உட்கார்ந்து இருக்கிற இருப்ப பார்த்தா ஏதோ காற்று போன பலூனு போல தோணுது. சொல்லுங்க, காண்டாமிருகத்தின் கொம்பு. நான் பேசுனது மொத்தம் எது தெரியுமா? நான் பேசுனது மொத்தம் இது. இதுக்கு வெளியே இருந்து ஒரு வார்த்தை கூட நான் சொல்லல. ஏன் சொல்லல தெரியுமா? இது இந்த ராத்திரி இறங்கி தோண்ட போகுது. இது இந்த ராத்திரி இறங்கி தோண்ட போகுது. உன் உள்ள இறங்கி தோண்ட போறாரு. இந்த கூடாரத்தில் ஆவியானவர் இறங்கி தோண்ட போறாரு. அபிஷேகம் வந்து விட போகுது, வல்லமை வந்து இறங்க போகுது. கர்த்தர் பாய்ந்து வருகிறார். ரதம் இறங்குவதை போல வல்லமை இறங்குது, அக்னிமயமான வல்லமை இறங்குது. தேவ அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. இருக்கிற இடத்துல உங்க கால்கள் மான் கால்களை போல மாறுது. உங்க உச்சந்தலையில அபிஷேகத்தை ஊற்றுகிறார். உங்க உள்ளங்கால் வர அது பாய்ந்து வருகிறது. போராடுவோமா? 5 நிமிஷம், 5 நிமிஷம் ஆவியில போராடுவோமா? 5 நிமிஷம் ஆவியில போராடுங்க. எல்லார் மேலும் வல்லமை பாய போகுது, எல்லார் மேலும் வல்லமை பாய போகுது, எல்லார் மேலும் வல்லமை பாய போகுது. அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. சோர்ந்து போய் வந்திருந்த ஒன்ன இன்னைக்கு தொட்டது ஆவியானவர். துயரப்பட்டு வந்த ஒன்ன இப்போ தொடுகிறது ஆவியானவர்.
கதம் கமன கடகன் துரபதன பிரௌட பந்தர பத்தரப அல்காந்தர கந்தரபலபா. சில பாத்திரங்கள் நிரம்புது, சில பாத்திரங்கள் நிரம்பி வழியுது. எல்லார் மேலும் அபிஷேகம், எல்லார் மேலும் அபிஷேகம். கண்ணை மூடி வாயை திறங்க. காண்டாமிருகத்தின் கொம்பு இறங்கி உன் குடும்பத்தை தோண்ட போகுது. வல்லமை உன்னை தொடுகிறது, வல்லமை உன்னை தொடுகிறது, வல்லமை உன்னை தொடுகிறது, வல்லமை உன்னை தொடுகிறது, வல்லமை உன்னை தொடுகிறது. இந்த சபைக்கு கொம்பு அபிஷேகம், இந்த சபைக்கு கொம்பு அபிஷேகம், இந்த சபைக்கு கொம்பு அபிஷேகம். வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கொம்பு அபிஷேகம். உன் கொம்பு இனி காண்டாமிருகத்தின் கொம்ப போல உன் கொம்பு உயர போகுது. அந்த துக்கத்தை தூக்கி எறிகிறார், அந்த பிரச்சனையை தூக்கி எறிகிறார். யாராலும் தூக்கி எறிய முடியாத சில பிரச்சனைகளை கர்த்தர் தமது தைலத்தை ஊற்றி துயரப்படுகிறவர்கள் மேல ஆனந்த தைலத்தை ஊற்றி இந்த ராத்திரி புரட்டி போடுகிறார். என்ன பயங்கர தேவ வல்லமை, என்ன பயங்கர தேவ பிரசன்னம். வெட்கம் இல்லாதவங்க விட்டு கொடுங்க, வெட்கப்படாதவங்க விட்டு கொடுங்க. இந்த பாத்திரம் நிரம்புது, இந்த பாத்திரம் நிரம்புது, இந்த பாத்திரம் நிரம்புது, இந்த பாத்திரம் நிரம்புது. ஓ பாத்திரம் நிரம்புது, ஓ பாத்திரம் நிரம்புது. சில காலமா நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஜெபத்துக்கு விடுதலை இப்ப வந்துருங்க. நீ சொல்ற ஆண்டவரே, நான் தான் அந்த பாழான நிலம், நான் தான் அந்த கைவிடப்பட்ட நிலம், நான் தான் அந்த உதவாத மண்ணு, நான் தான் அந்த வெறுக்கப்பட்ட மண்ணு. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்காக தான் அபிஷேகத்தை திறந்து விட்டிருக்கிறேன், திறந்து விட்டிருக்கிறார், திறந்து விட்டிருக்கிறார். மாட்டா உடஞ்சு ஓடுது, மாட்டா உடஞ்சே இந்த பக்கம் தெருகுது, தெரிக்குது, தெரிக்குது, தெரிக்குது. ரபா கபரபலபா. தூக்கி எறியப்பட்ட இடத்தை சுதந்தரிப்பாய், அவமானப்பட்ட இடத்தை சுதந்தரிப்பாய். பரலோகத்தின் தகப்பன் அந்த கனடா உன் பேர்ல எழுதி வைக்கிறாரு. நீ பின்னிட்டு ஓடினாய் அப்படின்னு சத்துரு சவால் விட்ட இடத்தை உன் பேர்ல எழுதி வைக்கிறாரு. அந்த கிணற்றின் கரையில இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். ஒன்னும் யோசேப்பை தொட முடியல, ஏன்னா யோசேப்புக்கு இருந்தது ஸ்பெஷல் அனாயிண்டிங், விசேஷ அபிஷேகம். ஆபிரகாமிட்ட விளையாடினது யோசேப்பிட்ட விளையாட முடியல, யாக்கோபிட்ட விளையாடினது யோசேப்பிட்ட விளையாட முடியல. ஏன்னா அவன் தலைக்கு மேல இருந்தது விசேஷ அபிஷேகம். இந்த ராத்திரி இந்த கூடாரத்தில் வந்து ஜபத்தோட தேவ பிரசன்னத்தில் நிற்கிற அத்தனை தேவ பிள்ளைகள் மேலும் இப்பொழுது ஒரு விசேஷ அபிஷேகம், ஒரு விசேஷ அபிஷேகம், ஒரு விசேஷ அபிஷேகம். வெரி ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். வலது பக்கம் இடது பக்கம் இடங்கொண்டு பெருக போற அடுத்த வெட்டில 7 ஒற்றுக்கண் புறப்பட போவது. அடுத்த அறுவடையில 100 மடங்கு அறுக்க போற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை உலகம் பார்க்க போவது. தேவன் உன்னை நடத்துகிறார் என்பதை மனிதர்கள் காண போகிறார்கள். கண்ணை மூடி கர்த்தரின் கையில விட்டு கொடுக்கலாமா? அப்படியே கண்ணை மூடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்ன பயங்கர ஆண்டவர் இல்லையா? கண்ணை மூடி நன்றி சொல்லுங்க, ஒரே ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வழிந்து அவனுடைய வஸ்திரத்தை நனைத்து அவனுடைய பாதம் வர தொட்ட அதே வல்லமை உன் தலையில ஊற்றப்பட்டு உன் வஸ்திரத்தை நனைத்து உன் கால்களில வந்திறங்குகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஒரு தடவை சொல்லுங்க, காண்டாமிருகத்தின் கொம்பு. ஒரு தடவை கூட சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க. சோர்ந்து போய் வந்திருந்தவர்களை தொட்டீரே உமக்கு நன்றி. துயரப்பட்டு வந்தவர்களை நிறைத்தீரே உமக்கு நன்றி. இழப்புகளோட வந்தவர்களை பலப்படுத்தினீரே உமக்கு நன்றி.
அத்தனை பேரோடு பேசினீரே, உமக்கு நன்றி. இந்த ஊழியங்களை தொடர்ந்து ஆண்டவர் நடத்தணும். ஆண்டவர் தோளில சுமப்பீராக. ஒரு நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் உடைய பிரசன்னம் கூட இருக்கணும். எல்லா வீடுகளையும் உடைய கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளணும். எல்லாரும் ஆபத்தின்றி வாசம் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்யணும். எல்லாருடைய ஆவி, ஆத்ம, சரீரம், இருதயம், சிந்தை, எண்ணங்கள் எல்லாம் உடைய கரத்தில் தருகிறோம். ஊழியம் செய்கிறமுடைய தாசர்களையும் உடைய கரத்தில் தருகிறோம். பலப்படுத்தி நிலைநிறுத்தும். வருகிற நாட்கள் பயங்கரமான மகிமை இந்த ஊழியத்தில் இறங்கணும். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யணும். நீர் எங்கள் நடுவில் அசாதாரணமாய் உலாவுவீராக. அசாதாரணமான கிரியைகள் நடப்பதாக. தாழ்த்தி உடைய நல்ல கரங்களில் தருகிறோம். எல்லாரையும் கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கரம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா.